இந்தியாவில் நடக்கிற கல்யாணங்கள்ல 80% கல்யாணங்கள் பிள்ளைங்களோட விருப்பம் இல்லாம, ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணத்தை குறிச்ச பயம் இருக்கும், இல்லைன்னா குடும்பத்துக்காக அம்மா அப்பாக்காக அப்படின்ட்டு, இல்ல சமுதாயத்துக்காக அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பாக தான் நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 80% பெண்கள் இந்தியாவில் விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மேரேஜ் மட்டும் கிடையாது, பிரெக்னன்சிலையும் பெண்களுக்கு இந்த ஒரு திணிப்புங்கிறது இல்லை ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது நம்ம சொசைட்டியில் அது ஒரு ஸ்டிக்மாவாக இருந்துட்டு தான் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக மாற வேண்டிய ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம் தான் இந்தியாவில். இந்த மாற்றத்தை நோக்கி தான் நம்ம ஒருத்தருமே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது, போராடிட்டு இருக்கிறது இந்த ஒரு சேஞ்ச் வரணும்னு தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பெண்கள் இந்த மாற்றத்துக்கு தயாராக இல்லை. இதில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றோர்களே கூட தயாராக இல்லை. சில வீடுகளில் இந்த மாதிரி எதுவுமே பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் கூட ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்க வந்தப்போ எதுவுமே கொடுக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே வரதட்சணை வேணாம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஸ்வீட்டியாக பேசிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி அப்போ தான் ஃபர்ஸ்ட் மறுவீடுக்கு அந்த பொண்ணு போயிருக்கா. அப்போவே அந்த பையனோட அம்மா நேராக பொண்ணுக்கு எவ்வளோ போடுறீங்க, சுற்றி இருக்கவங்கலாம் கேட்பாங்க, அதுக்காக தான் எனக்காகன்ட்டு இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க கேட்பாங்க, சுற்றி இருக்கவங்க கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மறுவீடு. அப்போ தான் அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு வந்திருக்கா கல்யாணம் ஆகிட்டு. அப்பையும் பேரண்ட்ஸ் போன அப்புறம் அந்த பிள்ளைக்கிட்ட அந்த மாமியார் கேட்டிருக்காங்க, உங்கள் நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா லாக்கரில் வச்சுக்கிறேன், இந்த பேங்க் லாக்கருக்கு நான் கொண்டு போய் அங்கே லாக்கரில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நைஸாக அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்க. இந்த பிள்ளை விவரமான பிள்ளை, இல்லை எனக்கு பழக்கம் தான், நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், இந்த நகையெல்லாம் நான் சேஃபாக எந்த பெட்டியில் வச்சுப்பேன் அப்படின்னு. பெட்டியெல்லாம் சேஃபாக இல்லை, உனக்கு அப்படி வீட்லேயே இருக்கணும்னா சொல்லு, இந்த ட்ராயர் நான் உனக்கு தரேன், அதோட ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, இன்னொரு சாவினே வச்சுக்கோ அப்படின்னு இருக்காங்க. அந்த பிள்ளை யோசிச்சிருக்கா, அது எதுக்கு ஏன் நகை இது ஒரு சாவி அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, இல்லை எந்த நகை நான் என்னோட பெட்டியில வச்சுக்கிறேன், என்னோட கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு விட்டுட்டா. அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. திருப்பி கேட்டுட்டு, நகை கூட நான் வச்சுக்கிறேன், நான் போய் பேங்க்ல வச்சுக்கிறேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன், பத்திரமா இருக்காது அப்படின்ட்டு. அந்த பிள்ளை கேட்டிருக்கேன், என்ன ஆகிட போது, வீட்டில் திருட வந்துடுவாங்களா, இங்கே ஏதாவது திருட்டு போயிருக்கா, வீட்லேயே சேஃபாக எல்லாம் அப்புறம் எங்கே போய் வைக்கிறது, அது எப்படி வீட்லேயே சேஃபாக இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை பேசிட்டு, விவரமான பிள்ளை அந்த மாதிரி அந்த பிள்ளை ஹேண்டில் பண்ணிட்டா. இந்த ஒரு சாமர்த்தியம், அந்த ஒரு கரேஜும் பிள்ளைங்களுக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மறுவீடுக்கு போயிருக்க பிள்ளை, ஒருவேளை அந்த பிள்ளை வீக்காக பயந்து கேட்குறாங்களே அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கலாம். அதுவும் நம்ம பிள்ளைங்க அந்தளவுக்கு இன்னசென்ட்டாக வளர்க்குறது அந்தளவுக்கும் இருக்குது. இக்னோரன்ஸ் நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த வெளி உலக மெச்சூரிட்டி அந்த ஒரு பக்கம் இருக்க பிள்ளைங்க தான் சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை இது சரியில்லை அப்படின்னு அவங்களோட உரிமைக்காக அந்த பிள்ளைங்க பேசுவாங்க, அவங்களோட ரைட்ஸ்க்காக அந்த சூழ்நிலையை சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுக்காக அந்த பிள்ளைங்க பேசுவாங்க. இந்த அளவுக்கு பக்குவம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். அதுக்காக தான் வெளி உலகத்தில் அந்த பிள்ளைங்க போய் பார்க்கட்டும், பழகட்டும். ஏன்னா அந்த பிள்ளை சொன்னது மாதிரி ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு பழக்கம், இதெல்லாம் நான் தான் வச்சிருக்கேன், நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கா. அதனால வெளி உலகம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். நம்மளே பொத்தி வச்சுட்டு பிள்ளைங்க ஸ்மார்ட்டாக வரணும், அப்புறம் யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஹேண்டில் பண்ண முடியாமல், இல்லை அதில் இப்படியெல்லாம் உலகம் இருக்கா, இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்கன்னு அப்போ அந்த பிள்ளைங்க ஷாக் ஆகி தடுமாறி கதி கலங்கி நிற்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி விவரமாக வளர்க்குறதும் போல்டாக வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், நிறைய செலவு பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல. இந்த ஹோப்பை, இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த கரேஜ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது. அதுதான் ரியலான ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, சொசைட்டியும் சரி, இதெல்லாம் எப்போ ஃபுல்லாக மாறுங்கிறது தெரியாது. ஈவன் நம்ம மூவிஸ் கூட அப்படிதான் இருக்குது இப்பெல்லாம். இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்தே பொண்ணு கொஞ்சம் போல்டாக இருக்க ஏதாவது பேசுகிறான்னா டக்குன்னு பலார்னு அரைஞ்சிருவாங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லாங் லீவுக்கு வெக்கேஷனுக்கு அம்மா அப்பா வீட்டில் இருந்தப்போ ஏதோ சாப்பிட்ருக்கோம். அப்போ ஏதோ சீரியலோ மூவியோ ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஏதோ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறா. அப்போ எல்லாருக்குமே கடுப்பாக அது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஓங்கி பலார்னு அரைஞ்சிடறான். அப்போ ஏதோ என்னையே அறியாமல் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், அது எப்படி அப்படி சொல்லலாம், பேசுறாங்கிறதுக்காக பொண்ணுங்கிறதுக்காக அரைஞ்சிடலாமா உடனே அப்படின்னு. அப்பதான் நான் யோசிக்கிறேன், இது மாதிரி நம்ம
பழக்கப்பட்டுட்டோம். நம்ம மூவிஸ் சீரியல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இந்த அளவுக்கு மேல பேசக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா ஓங்கி அரைஞ்சிரு, அப்படிதான் அவனோட வாயை அடக்க முடியும். ஏன்னா அவனால திருப்பி அடிக்க முடியாது, அப்படி அடிச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு வீக்னஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம சிஸ்டம் இருக்குது, சோஷியல் சிஸ்டமும் அப்படி தான் இருக்குது. நம்ம மென்டாலிட்டியே அப்படி மாற்றிட்டாங்க. இதை நம்ம உணர்ந்து இதை நம்ம மேற்கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு வேண்டிய ஒரு மெச்சூரிட்டியில் ஒரு ப்ராட் மைண்டட்னஸ் இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம மூவிஸ், ஃபேமிலி, சொசைட்டி அப்படின்னு இந்த சிஸ்டமே நம்ம ப்ளேம் பண்ணிட்டு இருக்கும்போது நாடு எந்த அளவுக்கு மாறணுமோ அந்த அளவுக்கு திருச்சபையும் மாறணுங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது தான். எத்தனை குருக்கள் உங்களுடைய குடும்பங்கள்ல பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்படி டவுரிக்கு வந்து நோ சொல்லுங்க, கேட்டாங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் ஃபேமிலிஸ்குள்ள வாய்ஸ் அவுட் பண்றவங்க இருக்காங்க. லாயர்ஸும் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம ப்ரீஸ்குள்ள, இல்லை சிவில் லாயர்ஸ் கூட இருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா ஏரியாஸ்லையுமே எல்லா பொசிஷன்ஸ்ல இருக்கவங்களுமே எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும் இவங்க வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, டவுரியா அவங்க அக்செப்ட் பண்றது இல்லை, கொடுக்கறதுக்கும் அவங்க அக்ரி பண்றது இல்லை, டவுரி வாங்குறதுக்கும் அவங்க அக்ரி பண்றது இல்லைன்னு நம்ம யாரைதான் நம்ம சொல்ல முடியும்? இப்போ சொன்னது போல ப்ரீஸ்ட் வந்து எத்தனை பேர் இதுக்கு அகெயின்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு உங்க ஃபேமிலிஸ்குள்ள பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம். அது பிரசங்கம் வந்து ஒரு இதுக்கு நியாயமான விஷயம் தான். என்னன்னா, ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த பிள்ளைய வந்து பையன் அரைஞ்சிட்டான், கோவத்தில் அடிச்சிட்டான்ட்டு இந்த பிள்ளை உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வண்டியில் ஏறி போயிட்டா. எவ்வளவோ பேசியிருக்காங்க, கவுன்சிலிங்லாம் பேசி அந்த பிள்ளை வந்து ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு மேலே சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை முடிவு பண்ணிட்டா. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் அந்த ரிசர்ச் நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது சொன்ன அந்த ரிசர்ச் பற்றி நான் படிச்சிருந்தேன். ஒரு பொண்ணு எதுக்காக பயப்படுவானா, எங்கே என்னை கொன்னுருவானோ அப்படின்னு தான் ஒரு பொண்ணு பயப்படுறாளாம். ஜென்ரலி விமனுக்கு இருக்க ஃபியர் அப்படின்னு பார்த்தா எங்க என்ன கொன்னுருவானோ அப்படின்னு தான் ஒரு பெண் வந்து பயப்படுறான். அப்படி இருக்கும்போது அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் கோவத்தில் அடிச்சிட்டாங்க போது அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் போய்ட்டு அவங்க ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடுது. அதே போல் அந்த காலத்தில் வந்து என்ன இருந்தாலும் அப்போ அப்படிதான் இருந்தது ட்ரைனிங் எல்லாமே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த மாதிரி இருந்தது. இந்த காலத்து பிள்ளைங்க படித்து வராங்க, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க்குக்கு போகிறாங்க, ஏர்லி மார்னிங் ரிட்டர்ன் ஆகுறாங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை அப்போ நைட்டில் திடீர்னு அடிக்கிறாங்க போது அவளுக்கு அங்க அப்படி அடிக்கிறவன் கூட இருக்கிற அந்த ட்ரஸ்ட் அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். எப்படி எனக்கு கொன்னுருவானோ அப்படிங்கிற ஒரு ஃபியரோடவே அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிச்சிருக்கலாம். உடனே அவங்க அப்பாவுக்கு சொல்லி இல்லை கேப் புக் பண்ணி அந்த பிள்ளை போயிட்டா. இன்னொன்று படித்த பிள்ளை, அவளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, அந்த சிஸ்டம் அவளுக்கு தெரியும், அவளை செக்யூர் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் இருக்குது. அதனால அந்த பிள்ளை போயிட்டா. இது ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இது ஒரு அடிச்சுட்டாங்கிறதுக்காக கவுன்சிலிங் அந்த பையன் எவ்வளோ சாரியும் கேட்டிருக்கான், எவ்வளோ நல்லா தான் பார்த்துருக்கான் அந்த பிள்ளைய, அதுக்காக கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளை முடிவெடுத்தது. கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைங்க அதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரசங்கத்தில், அதுவும் அது லைவாக போயிட்டுருக்குது யூடியூப்பில் அன்னைக்கு சண்டே மேத்ஸில், இதை சொல்லும்போது அப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அது மனசுல பதியும் அப்படின்னா, அடிச்சதுக்கு வந்து ஒரு பொண்ணு கோச்சுட்டு போயிட்டானா அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஆனா அங்க அவன் அடிச்சது இவ்வளவு பெரிய தப்பு, நீ ஒரு பொண்ணை அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் பிரசங்கத்துல சொல்றீங்க, எத்தனை ஃபாதர்ஸ் இதை பிரசங்கத்துல இன்சிஸ்ட் பண்றீங்க. ஒரு ஆணாக இருந்த ஒரு பெண் மேல நீ கை வைக்கிறது அது ஆண்மைக்கு அழகு கிடையாது, அது ஆண்மையே கிடையாது, ஒரு பொண்ணுகிட்ட கை வாங்குறது வந்து ஆண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் எத்தனை பிரசங்கங்களை கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் பிரசங்கங்கள் கூட இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்குது. அடிச்சிட்டனால கோச்சிட்டு போயிட்டா, அவ என்ன பயம் வரும், எங்க கொன்னுருவானு தான் பயம் வரும். இன்னொன்று, இந்த காலத்து பிள்ளைங்க ப்ராக்டிக்கலா இருக்காங்க, அவளுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, சரி போய் நிம்மதியா அம்மா அப்பா கூடவாது இருந்துடலாம், இப்படி பயந்துட்டே கூட இருக்கிறதுக்குன்னு அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடுது. இப்போ நான் அந்த பிள்ளை பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல, பொறுத்து இருந்திருக்கலாம். அவளோட சிச்சுவேஷன், அவ என்ன ஃபேஸ் பண்ண, அவ என்ன ஃபீல் பண்ணாங்கிறது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவன் கோவம் வந்துருச்சு, அந்த பிள்ளைய அடிச்சுட்டா அரைஞ்சிட்டா அப்படிங்கிறது ஓகே. இதே வந்துட்டு ஒரு பொண்ணு இல்லை ஒரு வைஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, பூரி சுட்டுட்டு இருக்காங்க, ஏதோ வடை சுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பயங்கரமா இரிட்டேட் ஆயிடுது. அவ கோவம் வந்துச்சுன்ட்டு அந்த எண்ணெய் சட்டியை கொண்டு வந்து மேலே ஊத்திட்டு கோவத்துல வந்து எண்ணெயை ஊத்திட்டான்னு சொன்னா நாம ஒத்துக்குவோமா? கொதிக்கிற எண்ணெயை ஊத்துனா
இதே தானே அப்படி நினைச்சா இப்படி பார்த்தா பெண்கள் எத்தையோ எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஒரு பையன் கோவம் வந்து அடிச்சிட்டான், ஏதோ தூக்கி வீசிட்டான், காயப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்தும் போது பெண்கள் கரண்டியை தூக்கி வீசலாம், ஏதாவது பெரிய பாத்திரத்தை தூக்கி வீசலாம். அந்த ஹேண்டில் பண்ற பக்கம் வந்து பெண்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது இந்த சிஸ்டம் அப்படி இருக்கு. நீ ஒரு பையங்கிறனால அவனோட வீக்கா இருக்கனால நீ அவளை திருப்பி அடிக்கலாம், ஏன்னா அவனை திருப்பி அடிக்க மாட்டா. உண்மையாவே அப்படி பவரை காட்டுறவன், எமோஷனை காட்டுறவன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா உலகத்துல நாட்டுல தட்டி கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த இடத்துல போய் பவரை காட்டலாம். சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. பாதிக்கப்படுற பெண்கள், குடும்பங்கள், சொசைட்டிக்கு விரோதமான விஷயங்கள் எத்தனையோ அக்கிரமங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் போலீஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது தருடனுங்களை, தப்பானவங்களை பிடிக்கிறதுக்கு. போய் அந்த மாதிரி இடத்துல பவரை காட்டலாமே. உன்னை விட வீக்கா இருக்க ஒருத்தி கிட்ட என்னை திருப்பி அடிக்க முடியாது, உன்னோட மஸ்குலின் பவர் கூட ஒருத்தியால போராட முடியாத ஒருத்தி கிட்ட உன்னுடைய பராமரிப்புல இருந்து நீ பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஆண்டவன் கிட்ட கொடுத்தவளை நீ அடிக்கிறது உன்னுடைய ஆண்மை கிடையாது, அது ரொம்ப ரொம்ப தவறுங்கிற இப்படி ஒரு போதனையை எத்தனை பேர் முன் வச்சு எத்தனை பேர் போதிக்கிறோம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபேமிலிஸ்லயும் பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நீ பொண்ணு மேல கை வைக்க கூடாது, எக்காரணத்தை கொண்டு பொண்ணு கிட்ட கை வாங்க கூடாதுங்கிறது இதை நம்ம சொல்றது. ஆனா பொண்ணுங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அடிச்சா பரவாயில்ல, மன்னிச்சுட்டு திருப்பி போய் சேர்ந்து வாழ அப்படின்னு நாம சொல்றோம். அதுதான் அந்த காலத்துல நடந்துட்டே இருக்கு. எப்ப மாறப்போகுது? பிள்ளைங்க விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, திருப்பி போய் சேர்ந்துதான் வாழ்றாங்க. இந்த காலத்து பிள்ளைங்ககிட்ட நம்மளால அந்த சொல்லி புரிய வைக்க முடியறது இல்லை. ஏன்னா பிள்ளைங்க படிக்கும் போது இருந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன போல்டா இரு, உன்னோட ரைட்ஸ்க்காக நில்லு அப்படின்னாலாம் நம்ம சொல்றோம். சில பிள்ளைங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவங்க ரைட்ஸ்க்காக நிக்கிறாங்க, அவங்களுக்காக பேசுறாங்க. அப்படி இருக்க பிள்ளைங்கிட்ட இல்ல பரவாயில்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு நாம சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்துல அங்க தப்பு நடக்குதோ, இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா சரி பண்ணலாமோ அப்படிங்கிறது ஒரு அவசியமா தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போதனைகளை நம்ம பசங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்துக்கு, மாற வேண்டிய உலக சூழலுக்கு, திருச்சபைக்கும் இந்த மாற்றம் வர்றதுக்கு ரொம்பவே அவசியமா தான் இருக்கு. இதை நாம ஒத்துக்கணும். பொண்ணுங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு இருக்கிறது. லைஃப் இஸ் அ மேரேஜ் இஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். அது டக்குன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. அதே போல் டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு போறதுக்கானதும் கிடையாது. இட் இஸ் அ கவர்னன்ட். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, சேர்ந்து வாழணும். அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மரியாதையும் அங்க இருக்கணும். பெண்ணை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கணுங்கிறது அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. இந்த காமனா மேல் டாமினேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உலகத்துல எல்லா பக்கமுமே இருக்குதுதான். நான் அதை சொல்லணும்னா யூனிவர்சல் ஜெனட்டிக் ஜெண்டர் டிஸார்டர் அப்படின்ட்டு வேணா நான் அதை நேம் பண்ணுவேன். இது யூனிவர்சலி ஜெனட்டிக்கலி எல்லாருக்கிட்டையுமே இந்த ஜெண்டர் டிஸார்டர் இப்படி ஒன்று இருக்குது. மேல் டாமினன்ட், பொண்ணுங்க வந்து சப்மிசிவாகவே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்சர்லேயும் அப்படிதான் இருக்கு, ஸ்பிரிச்சுவலாகவும் ட்ரெடிஷன் அப்படிதான் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சலி இந்த சேஞ்ச் வர வேண்டியது ரொம்ப அவசியமாக தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் சொன்னது போல இந்த உலகத்தில் வர ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, இந்த சமநிலை, எல்லாருக்குமே சமம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் அமையிறது தான் உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதை விட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான ரியல் ரெவல்யூஷன், பீக் ரெவல்யூஷன் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எப்போ அது வருதோ அப்போதான் இந்த உலகத்தில் உண்மையான சமநிலை, ரியல் சிவிலைசேஷன், ரியல் மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம ஏற்றுக்க முடியும். இந்த உலகம் இப்படிதான், நாடும் சமுதாயமும் இப்படிதான் இருக்கு. நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இட் இஸ் ஸ்டில் அ மேல் டாமினன்ட் வேர்ல்ட். லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழுற பிள்ளைங்க எல்லாருமே போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாகவே எத்தனையோ பொண்ணுங்க ஃப்ரீடமோடு இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. பல இடங்களில் பெண்கள் இன்னும் கூட உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. எப்போ இதெல்லாம் மாறப்போகுதுங்கிறது தெரியாது. இன்னும் எத்தனை யுகங்கள் ஆகும் தெரியாது. 2025 வந்துருச்சு, நமக்கும் சுதந்திரம் கிடைச்சி 78 வருஷம் ஆயிடுச்சு. சுதந்திரம் இந்தியாவுக்கு, நம்ம தேசத்துக்குன்னு கிடைச்சதே வந்து 1947 தான். அப்போ இப்போ ரீசெண்டாக 78 வருஷமா தான் சுதந்திர இந்தியாவா இருக்கு. இதுல முழுமையான சுதந்திரம் எப்போ பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கே 1947 வருஷம் ஆச்சுன்னா அப்போ முழுமையான பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் உரிமைகள் எல்லாம் நம்ம நாட்டுல இன்னும் உலகம் ஃபுல்லா எப்ப கிடைக்குங்கிறது, இன்னும் எத்தனை யுகம் ஆகுங்கிறது தெரியாது. நான் பேசிட்டு இருக்கிறது போல அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் ஹேப்பன் ஆனா மட்டும்தான் முடியும். அந்த
அது வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். நாம நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. எந்த சுச்சுவேஷனை யாரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ற அளவுக்கு, சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ற அளவுக்கு நாம எப்படி நம்ம எக்யூப் பண்ணிக்கிறோம், அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. வீட்டையோ ஃபேமிலியோ சமுதாயத்தையோ நாம குறை சொல்லி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு பாட்டு கூட சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்து கேட்டது, அப்போ கேட்டது இன்னும் அதே நிலைமை தான் இருக்கு. பொல்லாதது உன் பூமிதான், போராட்டம் தான் வாழ்வடே, கொள்ளாமலே கொள்வாரடி குற்றங்கள் சொல்வாரடே, வராத துன்பம் வாழ்விலே வந்தாலும் நேரில் மோது, பெறாத வெற்றி இல்லையே இன்றே நிவேத மோது. இதே போலதான் பெண்கள் இன்னும் போராடிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வெற்றி அதை அவங்க படைச்சிட்டு இருக்காங்க. உன்னுடைய மாஸ்டர் பீஸை நீ கிரியேட் பண்ண ஆரம்பி. இன்னொரு சாங் ஆரம்பிக்கும், முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, வளைவில்லாமல் மலை கிடையாது, வலி இல்லாமல் மனம் கிடையாது, வருந்தாதேவா. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, பாட்டு, படிப்பு, இந்த விமன் எம்பவர்மெண்ட், இல்லை பெண் உரிமைகள் இதுக்காக பேசுறவங்க, இந்த லிரிக்ஸ் பாட்டா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் மாறாம இப்படியே தான் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் மாறி வேற மாதிரி வருங்கிறது தெரியாது. ஒரு பக்கம் என்னன்னா, பசங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நியூட்ரல் ஆயிட்டு வராங்க. திருச்சபைக்குள்ளேயே எத்தனையோ ப்ரீஸ் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோஸ் கூட எவ்வளவோ ப்ரீஸ் வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரபிளா, எனக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணதும் சரி, பப்ளிக்காக கமெண்ட் பண்ணதும் சரி, அந்த மாதிரி ரொம்ப ப்ராட் மைண்டடாக எத்தனையோ பேர் திருச்சபைக்குள்ளே இருக்காங்க. நாட்டிலையும் பசங்க எவ்வளவோ ரொம்ப ப்ராட் மைண்டடாக பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, பொண்ணுங்களே வந்துட்டு நாங்கள் மாறுறோம், அப்படியே புதுசாக உலகம் படைக்கிறோம் அப்படிங்கிற அந்த மாற்றம்ங்கிற பேரில், பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்ற பேர்ல வேற மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு. அது அன்கன்ட்ரோலபிளா அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங் அளவுக்கும் அந்த மாதிரியும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பேலன்ஸுங்கிறது உலகத்துல எப்ப வரும், அது பாசிபிளாங்கிறது தெரியல. உலகம் ஃபுல்லா எல்லா விதத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பேலன்ஸ் வந்து கொண்டு வரது நாம ஒருத்தர் இண்டிவிஜுவலா நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம், நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்மள நாம எப்படி மாத்திக்கிறோம், மற்றவங்களை நாம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இந்த பேலன்ஸுங்கிறது வரும். அந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ் சொசைட்டியா, சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்கா, ஒரு சிவிலைஸ் சிட்டிசனா நாம எப்படி வாழ போறோம், இந்த உலகத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் தான் இருக்கு. ஒவ்வொரு மாற்றமும் சரி, புரட்சியும் சரி, எப்படிப்பட்ட சேஞ்சா இருந்தாலும் சரி, அது வந்து அன்புல தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நல்ல விஷயமே அது அதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த உந்து சக்திங்கிறது அன்பா இருக்கும்போது தான் அது ஒரு கம்ப்ளீட்டான, ரியலி ஃப்ரூட்ஃபுல்லான, எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் லவ்வா இருந்தாதான் நம்மளால தொடர்ந்து அதில் கான்ஸ்டன்டா நிலைச்சிருக்க முடியும். அந்த லவ்ங்கிறது, இப்போ என்னோட அழைப்புன்னு கேட்டா, இப்போ நான் ஈஸியா அந்த டவுரி சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா பேசுறது, இதெல்லாம் ஈஸி, நீங்க சிஸ்டர் ஆகிட்ட ஈஸியா பேச அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. இந்த சிஸ்டர் ஆனது கூட வந்துட்டு ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, எனக்கு தெரியாம எங்க வீட்டுல மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 12 வருஷம் ஆச்சு நான் என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சிஸ்டர் ஆகிறதுக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு பையன் ஃபாதர் ஆகிறது எவ்வளவு கஷ்டமோ, அதை விட கஷ்டம் ஒரு பொண்ணு சிஸ்டர் ஆகுறது. இந்த மாதிரி சொசைட்டில, ஃபேமிலியில இருக்க இந்த பேரியர்ஸை பிரேக் பண்ணி வர்றது போக, இண்டிவிஜுவலா செல்ஃப்ல இருந்து வர பேரியர்ஸ் ஒரு பொண்ணாக, ஏன்னா நம்ம ஏவாள் மம்மியும் சொன்னது போல, ஆசை பேராசைங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் நெஞ்சங்கிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் விட்டு விட்டு வர்றதுக்கு ரொம்ப பெண்களுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு டஃப் சேலஞ்ச். அது இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள நான் வந்தேன். இந்த 12 வருஷம் போராட்டத்தை தாண்டி நான் வந்தேன்னா இது கண்டிப்பாக இறை அருள் மட்டும்தான். இது ஒரு மாதிரி போராட்டம் என்னுடையது. அது போலதான் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் இந்த டவுரி சிஸ்டம், இல்லை ஹாரஸ்மெண்ட், அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மாதிரியான போராட்டம் தான். அந்த வாழ்க்கைக்கு, தன்னுடைய வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிக்க நாம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், அதுல நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாண்டா இருக்கோங்கிறது, நமக்குள்ள இருக்க அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அது உந்து சக்தி அன்பா இருந்தா மட்டும் அது கான்ஸ்டன்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சிஸ்டர் என்னன்னா, ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் டு ப்ரே அண்ட் சர்வ். இந்த லவ்ங்கிற இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான். ஐ லவ் காட், ஐ லவ் பீப்புள்.
இதுக்குள்ள அதை சம்மப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும்னா நீ எப்படினாலும் போராடி வாழ. அந்த ஒரு ப்ரொடக்டிவாக உன்னோட லைஃப் மாறும். அப்படின்னா ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய அன்பு இந்த உலகத்தை, சமுதாயத்தை மாற்றுறதாக, நீங்கள் ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு, ஒரு புதுசான ஒரு புது யுகத்தை, புது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு எப்படி உங்களால் உங்கள் வாழ்க்கையை எக்யூப் பண்ணிக்க முடியும், பர்சனலாக எக்யூப் பண்ணிக்க முடியும், லைஃபை எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு லவ் உங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து இந்த அன்பினால் உந்தப்பட்டவங்களாக நாம் எல்லாருமே இருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம். அந்த ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ திமிரு பிடிச்சவளா இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ ஒரு பஜாரியா இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ ஒரு பத்திரக்காளியா கூட இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது உன்னுடைய டிசிஷன். இப்போ ஒரு விஷயத்த வந்து நீ மனசுக்குள்ள வச்சிருக்க, அந்த பதில் வந்து நீயா சொன்னதான் ஒருத்தருக்கு தெரியும். அது கேள்வியை ஒரு 50 பேர் கேட்டாலும் சரி, அதே கேள்வியை அந்த 50 பேர் 1000 விதத்துல உன்னை திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி, நீ அந்த பதிலை சொல்லணும், நீ முடிவு பண்ணா மட்டும்தான் உன்னோட பதில் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீயா முடிவு பண்ணாம, நீ பெர்மிஷன் கொடுக்காம யாராலையும் உன்னை ஹர்ட் பண்ணவும் முடியாது. உனக்குள்ள இருக்க உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை, உன்னோட இன்னர் பொட்டன்ஷியலை யாராலையும் பிரேக் பண்ணவும் முடியாது. ஒரு பர்சனாக இந்த உலகத்துல நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பொக்கிஷம் அவகிட்ட நம்மளால எடுக்க முடியாத ஒரு ட்ரெஷர்னா கல்வி தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு விதத்துல உண்மைதான். பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்கும் சரி, எல்லா குழந்தைக்கும், எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த உலகத்துல, இந்த காலகட்டத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல இந்த வரதட்சணை கொடுமை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடன் பிரச்சனை, வேற என்ன, ஏமாற்றம், இல்லை அவமானம், ஹாரஸ்மெண்ட்னு இத்தனை மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேண்டிய அந்த வில் பவர், செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நாம வளர்த்துக்கிட்டாதான் நம்மளால இந்த லைஃப்ல நல்லபடியாக வாழ முடியும். எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையுமே சூசைடுங்கிறது ஒரு தீர்வாக அமையவே அமையாது. எல்லாத்துக்குமே தற்கொலை தான் தீர்வு அப்படின்னா உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எத்தனையோ ஆசிட் விக்டிம்ஸ் இருக்காங்க, ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்க, அபியூஸ் சில்ட்ரன் இருக்காங்க, கைவிடப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அபண்டனான பேரண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப மோசமான சிக்னஸோட கஷ்டப்படுறவங்க, படுக்கையா வருஷக்கணக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ குழந்தைங்க கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எய்ட்ஸ் விக்டிம்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மென்டலி ரிட்டார்ட் பீப்புள் ரீஹபிலேஷன் சென்டர்ஸ்ல இருக்காங்க, மறுவாழ்வு மையங்கள்ல ட்ரக் அடிக்டட் பீப்புள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்க பிரச்சனையிலிருந்து வர முடியல அப்படின்ட்டு தற்கொலை தான் தீர்வுன்ட்டு எல்லாரும் போயிட்டு இருந்தா, அப்ப வாழ்றவங்க எல்லாம் ஒரு குறிக்கோளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்க்கணும். நம்மக்குள்ள நம்ம உலகம், நமக்கு தெரிஞ்சது, என்னுடைய வாழ்க்கை, எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னு நம்ம இந்த செல்ஃப்னு தனக்குள்ள மட்டுமே இருக்கும்போது தான் நம்மளால அந்த மேற்கொள்ள முடியாம, அந்த சிச்சுவேஷன் ஓவர் கம் பண்ண முடியாம போகும். எப்போ நம்ம தாண்டி மற்றவங்களை பார்க்குறோமோ, இந்த உலகத்தை பார்க்குறோமோ, அப்பதான் தெரியும் இதை விட நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது. முடியறப்பெல்லாம் இந்த ஆர்ஃபனேஜஸ் விசிட் பண்ண பாருங்க. இந்த கேன்சர் ஹோம்ஸ், எய்ட்ஸ் அஃபெக்டட் சில்ட்ரன், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், இல்லை இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க, அவங்களோட லைஃப்க்கு போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளை, 25 வயசு பிள்ளை, லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கா. 8 வருஷம் லவ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. வெறும் 25 வயசு, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பையன் கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல குடிச்சு செத்துட்டானாமா. இப்ப அந்த பிள்ளை 25 வயசு பிள்ளை, அவ விடோவா இருக்கா, கணவர் இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளை, 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளை, கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல அந்த பையன் இறந்துட்டான். 2 பெண் குழந்தைங்களுக்காக வீடு வீடா போய் சமையல் வேலை செஞ்சு அந்த பிள்ளையை காப்பாத்துறான். எவ்வளவோ கஷ்டப்படுற பிள்ளைங்க, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க வந்துட்டு அவங்க லைஃப்ல போராடி இவ்வளவுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கு, நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு, என் பிள்ளைங்களுக்காக வாழறேன், என் குடும்பத்துக்காக வாழறேன் அப்படின்ட்டு, இல்லை என் அம்மா அப்பாவை கொண்டு வரதுக்காக வாழறேன், ஏதாவது ஒரு விஷயத்த லவ்ங்கிறத வச்சுட்டு ஒரு வில் பவரோட டிட்டர்மினேஷனோட போராடி வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தான். நல்லா படிச்சு நல்ல வசதியான குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க, கம்ஃபர்டபுளா கஷ்டமே இல்லாம வளர்ந்து வர பிள்ளைங்க தான் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாம, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாம லோன்லினஸ்லயே வளர்ந்த பிள்ளைங்க, இந்த உலக அறிவு இல்லாம உலகத்தோட சரியா பழகாத பிள்ளைங்க, பொத்தி பொத்தி வளர்த்து வச்ச பிள்ளைங்க, நல்லா நிறைய படிச்சு மார்க் வாங்கி டாப்பர்ஸா இருந்த பிள்ளைங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது. எல்லா ஃபீல்ட்ஸ்ல இருக்கவங்களுமே வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு சூசைட் தான் அப்படின்ட்டு போறவங்க இருக்காங்க.
இது நம்ம உண்மையாவே நம்ம ஏழைங்க கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்படுற அடித்தட்டு மக்கள் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது. 100 நாள் வேலைக்கு போய் 4-5 குழந்தைங்க 8 குழந்தைங்களை வச்சுட்டு 100 ரூபாய் சம்பளத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த குடும்பத்தை கொண்டு வர எத்தனையோ பெற்றோர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பேரண்ட்ஸோட அன்பே கிடைக்காம ஒதுக்கி வைக்கப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த கோவிட் டைம்ல பேரண்ட்ஸை இழந்து தவிக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆதரவுன்ட்டு யாருமே இல்லை. 2 பேரண்ட்ஸுமே கோவிட் டைம்ல இறந்துட்டு நல்ல வசதியான பிள்ளைங்க இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாம திடீர்னு அனாதையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நான் வாழ்ந்தா போதும், இந்த நோயை விட்டு நான் மீண்டு வந்தா போதும்னு வாழ ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்காம போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வர பிரச்சனைங்க தான். இறைவாத்தையும் நமக்கு அதுதான் சொல்லுது. நமக்கு வர சோதனைகள் எல்லாமே உலகத்தில் எல்லாருக்குமே வரது தான். எல்லாருமே அதை எதிர்கொண்டு தான் வந்திருக்காங்க, மேற்கொண்டு வந்திருக்காங்க. நாமளும் ஒரு நாள் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே மிஸ் ஆகுது. இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த எஜுகேஷன் கொடுக்கறது கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வேண்டிய அந்த வில் பவர், டிட்டர்மினேஷனுங்கிறது நாமளாவே வளர்த்துக்க வேண்டியது. அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னா நாம போராடி ஃபைட் பண்ணி நாம அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்றதுக்குன்னு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. சர்ச்சஸ்ல யூஸ்வலி ஃப்ரீ கவுன்சிலிங்ஸ் நிறைய சர்ச்சஸ்ல இருக்குது. அது இப்போ யூஸ்வலி ஃபாதர் சிஸ்டர்ஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஃப்ரீயாக எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய சர்ச்சஸ் இருக்குது, ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர்ஸ். எங்கள் மாதிரி எத்தனையோ கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலர்ஸ்குள்ள கூட நிறைய சூசைட்ஸ் அண்ட் டெத்ஸ் இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு என்னால் முடியல அப்படின்ற நேரத்தில் எப்பயுமே யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஆண்டவர் அனுப்பி கை தூக்கி விடுவாரு. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ஸை இழந்துடுறோம். பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கு கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அந்த பாண்டிங்கிறது அப்படியே கட் ஆகிடுது. இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி பாண்டிங்கும் முக்கியம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கும் முக்கியம், பியர் பாண்டிங்னு சொல்லுவோம், அதுவும் முக்கியம், சோஷியல் பாண்டிங்கும் முக்கியம், நெய்பர்ஹுட்டோட. நமக்குன்ட்டு யாருமே நான் தனியாக இருக்கும்போது நம்மளே நம்மளை லோன்லினஸ்குள்ளே வச்சுக்கும் போது நமக்குன்னு யாரும் இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறது நம்ம அது வளர்த்துக்கிட்டோம்னா தான் ஃபேமிலியிலேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்க முடியும். நான் தனியாக இருந்து லோன்லியாகவே இருப்பேன், லோன்லினஸ்லேயே இருந்து வளர்ந்துட்டு வரவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தனியான்ட்டு போயிட்டு இருக்கும்போது தன்னோட சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ யோசிக்க வழி தெரியாமல் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம நம்ம வழி தவறி போகிறதுக்கு, ஹெல்ப்லெஸ்ஸாக யாரும் இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக நிற்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமைகிறதுக்கு நம்மளே வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம். அதனால நம்ம நல்ல பாண்டிங்கை எப்பவுமே க்ரியேட் பண்ணிக்கணும், அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும். இல்லை யார்கிட்டையாவது யார் மூலமாவது ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் நமக்கு யாரும் கிடைக்கலன்னா நான் கொடுக்குற ஒரு டிப்ஸாக இல்லை கைடன்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, இல்லை நம்ம சைடு வந்து நியாயம் இருக்குது, ஆனால் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கலங்கும் போது பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமை எப்படி வரும்னா ப்ரேயரில் தான் வரும். நம்ம லைஃப் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த காட் கனெக்ஷனுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அது நமக்கு புரியணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த காட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ப்ரேயர் இருந்தாலே தானாகவே இந்த பேஷன்ஸுங்கிறது வந்துடும். இந்த மாதிரி நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, யாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறுற வரைக்கும் அது நமக்கு வேண்டிய அந்த பொறுமையை நாம தான் வளர்த்துக்கணும். அதுக்கு ப்ரேயர் ரொம்பவே முக்கியம். இன்னொன்று, நம்ம பக்கம் தப்பு இருக்குது, நம்ம தான் கில்ட்டியாக இருக்கோம், என் மேலே தான் தப்பு அப்படிங்கும்போது நம்முடைய தப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் உயர்த்துவார். இறைவார்த்தையும் சொல்லுறது அதுதான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறது தான் இறைவார்த்தையும் சொல்லுது. He who humbles himself will be exalted. நம்ம மேலே தப்பு இருக்குது, நான் தான் கில்ட்டியாக இருக்கங்கும் போது நம்ம எந்த அளவுக்குனாலும் கீழே இறங்கி வரலாம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறுற வரைக்கும் எப்பயுமே இந்த பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நம்ம லைஃப்ல இன்னும் போராடி அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கான அந்த வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் உள்ள இருந்து தானாவே நமக்குள்ள கிடைச்சிரும். அந்த பர்சிவியரன்ஸ் நமக்குள்ள வந்துடும். ஸோ லைஃப்ல நமக்கு எப்பயுமே வேண்டியது இந்த ப்ரேயர், பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ். ப்ரேயருங்கிற ஒன்று இருந்தால் தானாவே பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் தன்னால வந்துடும். இதை வச்சு நம்மளால நம்முடைய லைஃப்பை லீட் பண்ண முடியும். எப்பயுமே எந்த சுச்சுவேஷன்லையுமே தற்கொலைங்கிறது ஒரு சரியான முடிவு கிடையாது, அது நியாயம்ங்கிறது கிடையாது. தன்னுடைய உயிரை எடுத்துக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. உங்க லைஃப் மாறும், அது கண்டிப்பாக அது நீங்கள் எடுக்கிற அடுத்த ஸ்டெப், அது எடுக்கிற முயற்சியில தான் இருக்குது. அதே போல் நம்ம யாரையுமே யாருடைய இறந்தவங்களா இருக்கலாம், சூசைட் பண்ணிட்டவங்களா இருக்கலாம், அட்டம் பண்ணி பொழைச்சவங்களா இருக்கலாம், யாரையுமே ஜட்ஜ் பண்ணுற ரைட்டும் நம்ம யாருக்குமே கிடையாது. அவங்க என்ன சுச்சுவேஷனில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி அதை கோ த்ரூ பண்ணாங்கங்கிறது அவங்களோட பெயின் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஜட்ஜ் பண்ணுற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது.
எப்படி பார்த்தாலும் தன்னுடைய உயிரை தானாவே எடுத்துக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. உயிரை கொடுக்கிறது ஆண்டவர். நம்முடைய உயிர் ஆண்டவருடைய பொறுப்பு. நம்மளை பராமரிக்கிற பொறுப்பும் ஆண்டவருக்கு இருக்கு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு தொடர்ந்து நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்வோம். ப்ரேயர், பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் இது இருந்தால் போதும். நம்மளால கண்டிப்பாக நம்முடைய வில் பவர் டிட்டர்மினேஷனை வச்சு நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால மூவ் ஆகிட்டே இருக்க முடியும். அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன இப்படி நடத்திட்டாங்க, அவங்க என்ன அடிச்சுட்டாங்க, என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க, என்னை மதிக்கல, எனக்கு அன்பு கிடைக்கல, என் குடும்பம் எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க, சமுதாயம் அநியாயம் பண்ணிடுச்சு, உலகம் அநியாயம் பண்ணிடுச்சுன்ட்டு மற்றவங்கள நம்ம வெளியே பிளேம் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு நமக்கே அநியாயம் பண்ணிக்கிற அந்த ஒரு பெரிய அநியாயம், பெரிய கொடுமை தான் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, தன்னுடைய உயிரை தானே எடுக்கிறதுக்கு துணியிறது. நம்மளை கொல்லுறதுக்கு தயாரா இருக்கோம்னா நாம எப்படி மற்றவங்களை பிளேம் பண்ண முடியும்? அன்பு, இந்த மாற்றம் எல்லா விஷயமுமே நம்ம கிட்ட ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு சேஞ்ச், ஒவ்வொரு ரெவல்யூஷனுமே ஒரு தனி மனிதன் கிட்ட ஆரம்பிச்சாதான் எல்லாமே இந்த உலகத்துல மாறும். அப்படிப்பட்ட ஒரு தனி மனித மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வரணும். நமக்காக நாம வாழ ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளால மற்றவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு வாழ முடியும். இது ரொம்ப அழகான ஒரு அருமையான உலகம். எத்தனையோ அருமையான மக்கள் இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட் பீப்புள், ரொம்ப வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், லவ்லி சோல்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம பாசிட்டிவானா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நம்மளை தேடி வரும். நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் தெரியும். நம்ம பாசிட்டிவா இருந்தா அந்த பாசிட்டிவிட்டியை, அந்த செல்ஃப் லவ்வை நம்ம டெவலப் பண்ணிப்போம். நம்ம கிட்ட அன்பு இருந்தால் நம்ம எல்லாருமே வந்துட்டு லவ்வை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட பாசிட்டிவிட்டி இருந்தால் நம்ம பாசிட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்மளை நாம மாற்றிக்க ஆரம்பிப்போம். இந்த மாற்றம், இந்த சேஞ்ச், இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஆரம்பிக்கட்டும். இந்த உலகம் மாறும். இந்த அழகான உலகத்தை ரசிக்கிறதுக்கு நாம வாழ்ந்தாதான் ரசிக்க முடியும். வாடுறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உரிமை. உலகத்துல பிறக்கிற எல்லாருடைய உரிமையுமே அவங்க வாழணுங்கிறது, எல்லாருமே வாழறதுக்காக தான் பிறக்கிறோம். நம்முடைய உயிரை நாம எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம், உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. அது நம்ம உயிரை கொடுத்தவர், படைத்தவர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது நமக்கு புரியுற வரைக்கும், இல்லை நிறைவேற வரைக்கும் கண்டிப்பா நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். இந்த உலகத்துல நாம என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியவங்க, சந்திக்க வேண்டியவங்க, பழக வேண்டியவங்க, நமக்காக காத்துட்டு இருக்கவங்க, நம்மளால ஏதாவது கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்னு நம்ம கையை பார்த்துட்டு இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்மளை விட நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால இந்த உலகத்துல எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், எப்படிப்பட்ட பாசிட்டிவ் பர்சனா நான் என்ன மாத்திக்க போறேங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி, நம்ம தனி மனித மாற்றத்துக்காக நம்மளை ஒவ்வொருத்தரையுமே எக்யூப் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாற்றம், புரட்சிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இண்டிவிஜுவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.